நம்ம சூரியன் இன்னும் 10 பில்லியன் வருஷத்துல வெடிக்கக்கூடிய ஒரு டைம் பாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் ஒருவேளை அது நாளைக்கே வெடிச்சதுன்னா அடுத்து என்ன நடக்கும்? இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ ஒருவேளை சூரியன் வெடிச்சா அடுத்து என்ன நடக்கும்? இன்னும் 5 பில்லியன் வருஷம் மட்டுமே எரியும்னு கணிக்கப்படுற இந்த அசாதாரணமான சூடான பந்து அதுக்கப்புறம் ஒரு மாபெரும் ரெட் டுவார்ஃபா விரிஞ்சு அடுத்த சில பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் ஒரு கூலிங் ஸ்டாரா அல்லது ஒயிட் டுவார்ஃபா சுருங்கிரும். இது எல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இறந்திருப்போம். ஆனா நம்ம கண் எதிரில நேர்ல நம்ம சூரியன் வெடிக்கிறத பார்க்க எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இது ரொம்பவே அசாதாரணமான வான வேடிக்கையா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற நம்ம சூரியனோட வெளிச்சம் நம்ம பூமியை வந்து அடையிறதுக்கு அதிகபட்சமா 8 நிமிஷம் ஆகுது. இவ்வளவு பில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற நம்ம சூரியன் நாளைக்கே ஒருவேளை வெடிச்சாலும் உடனே நம்ம பூமியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதிர்ஷ்டவசமா சூரியனை ஃபேஸ் பண்ற பகுதி மட்டும் தான் அழியுமே தவிர பூமியோட மறுபக்கம் யூசுவலா இருக்கிறத விட 15 மடங்கு அதிக டெம்பரேச்சர்ல இருக்கும். கம்ப்ளீட்டா கும் இருட்டு ஆயிரும். அண்ட் சூரியனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடைக்காததுனால நம்ம பூமி விண்வெளியில மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அசாதாரணமான சூழல்ல மனிதர்கள் உட்பட மீதம் இருக்கிற பூமி வாழ் உயிரினங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு கூட தத்தளிக்க ஆரம்பிச்சிடும். காரணம், மிதந்துட்டு இருக்கிற பூமி வேற ஏதாவது ஒரு ஸ்டார் தகுந்த லைட்டோட, தகுந்த ஹீட்டோட, தகுந்த கிராவிடேஷனல் புல்லோட இருந்ததுன்னா அதோட ஆர்பிட்ல போய் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஒருவேளை சூரியன் வெடிக்க போறது அட்வான்ஸா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கிட்ட இப்போ இருக்கிற ரிசோர்சஸ வச்சு பூமிக்குள்ள கொஞ்சம் அடி ஆழத்துல நம்மளால ஒரு அண்டர் கிரவுண்ட் சாம்ராஜ்யத்தை கட்ட முடியும். சூரியன் இல்லாததுனால பூமியோட மேல்புறத்துல வெறும் 17 டிகிரி செல்சியஸ் ஹீட் தான் இருக்கும். சோ பூமியில மிச்சம் இருக்கிற எல்லா மக்களையும் அண்டர் கிரவுண்ட்ல சேஃபா ஷிஃப்ட் பண்றதை தவிர கவர்மெண்ட்டுக்கு வேற ஆப்ஷன் இருக்க முடியாது. இந்த மாபெரும் வெடிப்பு நடந்த ஒரு வாரத்திலேயே பூமியோட மேல்புற டெம்பரேச்சர் -18 டிகிரி செல்சியஸ தொற்றும். அடுத்த ஒரு வருஷத்துல அதுவே நெஞ்ச உரைய வைக்கிற -73 டிகிரி செல்சியஸ அடைஞ்சிரும். சோ கடல்கள் எல்லாம் மேல இருந்து உரைய ஆரம்பிச்சிடும். அடுத்த 1000 வருஷத்துல பூமியோட அட்மாஸ்பியர் மொத்தமா குறைஞ்சிரும். விண்வெளியில அதிகமா இருக்கிற காஸ்மிக் ரேடியேஷன் அண்ட் எரிக்கற்கள்ல இருந்து பூமியை பாதுகாக்க எந்த தடுப்பும் இல்லாம போயிடும். ஆனா அதிர்ஷ்டவசமா இது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஒரு புது வீடை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா சூரியன் வெடிச்சாலும் ஒரே நாள் நைட்லயே வெடிச்சிடாது. பில்லியன் கணக்கான ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் சூடாகி பிரைட்டா மாறி அதோட அவுட்டர் லேயரை இழந்து கடைசியா தான் பிக் பேங் மாதிரி ஒரு மாபெரும் வெடிப்பு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும், மேபி இதே மாதிரி ஒரு புது மனித இனமும் உயிர் இனங்களும் தோன்றலாம். அடுத்த அத்தியாயம் ஒரு ஹியூமனாய்ட் ஸ்பீசிஸா கூட இருக்கலாம். இன்னும் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம பிரபஞ்சம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுலயும் நங்கூரம் மாதிரி இருக்கிற நம்ம சூரியன் இல்லாத சோலார் சிஸ்டத்தை நினைச்சு பார்த்தா தூக்கம் வராது. ஆனா நிறைய ஒளி ஆண்டுகள் கழிச்சு நிச்சயம் ஒரு நாள் சூரியன் வெடிச்சு வேற ஒரு புது ஆரம்பத்தை தொடங்கும். ஒருவேளை மனித இனம் அதுவரை உயிரோட வாழ்ந்துட்டு இருந்ததுன்னா நம்ம எப்படி இருப்போம்னு உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நம்ம பேரம்பேத்திகள் எல்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பிறப்பாங்க. அதை பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்கும்ல. வெல், அந்த வேடிக்கைய வேற ஒரு கோட்டு சோட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கங்க.